நாட்டோனுடைய ஆர்டிகல் 5 என்ன சொல்லுது அப்படின்னா, நாட்டோ ஆர்டிகல் 5 நாட்டோ மெம்பரா இருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியன், யுஎஸ், அப்புறம் நாட்டோ மெம்பர்ஸ், இந்த மெம்பருக்கு யாராவது ஒரு நாட்டின் மூலமாக அந்த மெம்பர் கண்ட்ரியினுடைய நாட்டுடைய இறையாண்மைக்கு, நாட்டினுடைய டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டிக்கு, நாட்டின் மீது போர் தொடுத்தால், நாட்டின் மீது ஆயுத தாக்குதல் நடத்தினால் ஆர்டிகல் 5 இன்வோக் செய்யப்படும். ஆர்டிகல் 5 இன்வோக் செய்யப்பட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா, உடனடியாக ஒட்டுமொத்த நாட்டோ நாடுகளும் இணைந்து, இல்லை தனித்தனியாக டிப்ளமேட்டிக் வார், மிலிட்டரி வார், எந்த நாடு நாட்டோ நாட்டின் மீது போர் தொடுக்கிறதோ அந்த நாட்டின் மீது ஒட்டுமொத்த நாட்டோ நாடுகளும் இணைந்து அந்த போரை தொடுக்கும். இந்த பாதுகாப்பிற்காகத்தான் நாட்டோவுடைய மெம்பர் ஆகணும்னு உக்ரைன் போகுது. உக்ரைன் ட்ரை பண்றாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாட்டோ அதை சேர்க்க மாட்டாங்க. இன்னும் சேர்க்கல, இன்னும் they have not admitted. அப்போ நாட்டோ என்ன சொல்கிறான், அது பண்ணியாச்சு அப்படின்னா, உக்ரைனை மெம்பர்ஸ் நாடு ஆக்கியாச்சுன்னா 3ஆம் உலக போர் நிச்சயம். ஓ, 3ஆம் உலக போர் நிச்சயம். ஏன்னா உக்ரைன் நாட்டோக்குள்ள வந்துருச்சுன்னா ரஷ்யா அடிக்கணும். நான் உக்ரைனை ரஷ்யா அடிச்சா உடனே எல்லா நாட்டோ நாடுகளும், யூரோப்பியன் யூனியனும், அமெரிக்காவும் ரஷ்யாவை அடிச்சு ஆகணும், ஆஸ் பர் ஆர்டிகல் 5.